கோத்தகிரி அருகே உள்ள வாகப்பனை பழங்குடியின கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, யானை எப்படி கிராமத்திற்குள் நுழைந்தது? இந்த சம்பவம் வாகப்பனையில் எப்போது, எங்கு நடந்தது? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பழங்குடியின கிராமங்களில் பலாப்பழ சீசனானது நடைபெற துவங்கியுள்ள நிலையில் மரங்களில் காய்த்துள்ள பழங்களை ருசி பார்க்க சமவெளி பகுதிகளிலிருந்து இப்பகுதியில் இந்த மலை கிராமங்களில் காட்டு யானைகளானது முகாமிட்டுள்ளது. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள வாகப்பனை கிராமத்தைச் சேர்ந்த பாலன் என்பவரது மகன் 33 வயதுடைய காரமடை என்ற கூலி தொழிலாளி நேற்று இரவு கோத்தகிரியிலிருந்து பணியை முடித்து வீடு திரும்பியுள்ளார். அப்போது வாகப்பனை கிராமத்திற்கு செல்ல சாலை வசதியானது இல்லாததால் கூட்டாடா கிராமத்திலிருந்து வாகப்பனை செல்வதற்காக வனப்பகுதியை ஒட்டியுள்ள மண் சாலை வழியாக நடந்து சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு புதரில் மறைந்திருந்த காட்டு யானை திடீரென காரமடையை துரத்தி தாக்கி தூக்கி வீசியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசார் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை தொட்டில் கட்டி கூட்டாடா கிராமத்திற்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனைக்காக உடல் கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இக்கிராமத்தில் உரிய சாலை வசதியானது இன்று வரையும் இல்லாததால் கடந்த ஆண்டு இதே போல இந்த கிராமத்தில் காட்டு யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீண்டும் இந்த பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒரு பழங்குடியின இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.